எங்களுக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாதுங்க. என்ன ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணிட்டு எப்படி ப்ரோ உங்களால் மட்டும் முடியுது? இவ்வளோ குறைஞ்ச விலையில் எப்படி சிக்கன் கொடுக்குறீங்க? இல்லை கட்டுப்படி ஆகுதா உங்களுக்கு? அதுக்கு அந்த அண்ணன் என்னமா சொன்னாங்க, குறைஞ்ச விலையில் தரமான சிக்கன் பக்கோடா நம்ம கடையில் மட்டும் தான் தம்பி இருக்குது. இதே மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் குறைஞ்ச விலையில் கொடுப்பேன் தம்பி, என்னால் முடியும், எனக்கு இது போதுமான வருமானம் கிடைக்குதுன்னு தாங்க தானே சொன்னாங்க. மக்களே நம்ம என்னங்க இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிலால் அண்ணனோட சூப்பு கடைக்கு தாங்க வந்திருக்கோம். வந்து இறங்கினோம் அந்த மலையோட சாரலோட ஒரு மனம் வீசிச்சு பாருங்க. சூப்போட மனமும் சிக்கன் பக்கோட மனமும் அது வேற லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ நம்ம எதுக்காக எடுக்கணும், இது ப்ரமோஷன் ஒன்றும் கிடையாது, இது ஒரு கஷ்டப்படுறவங்களோட வீடியோ. இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையை பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ப்ரோ இந்த கடை எந்த ஊர்ல இருக்குன்னு. இது நம்ம குளச்சல் மகளிர் ஸ்டேஷன்ல இருந்து நேர நீங்க கிளம்பாக்க ஸ்ட்ரெயிட் ரோட்ல நீங்க கிளம்ப போனீங்கன்னா உங்களுக்கு அப்பவே தெரியும். ஒரு லெஃப்ட் ரோடு உங்களுக்கு ஒரு 3 முக்கு ஜங்ஷன் திரும்பும். அதுல இருந்து லெஃப்ட் நீங்க போகும்போது ரோட் சைடே தாங்க இருக்கு. லெஃப்ட் திரும்பினோன்னா நீங்க அப்படி நீங்க ஸ்ட்ரைட்டா போகும்போது ஒரு 100 மீட்டர் போனோடனே கடை வந்து ரைட்ல தாங்க இருக்கு. கடை எப்போ ஓப்பன் கேட்டிங்கன்னா கரெக்டாக சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். அது இல்லாமல் ஒரு அது இன்ப அதிர்ச்சி என்ன தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை கடை வந்து ஹாலிடே. நம்ம இனி நம்ம கதைக்கு வருவோமா, அந்த சூப்பாக குடிச்சது ஒரு டேஸ்ட் இருந்துச்சு பாருங்க, அதை மறக்கவே முடியாதுங்க. என் மனசில் ஒரு பாட்டு வந்துச்சு பாருங்க. அண்ணனும் உடனே சிக்கனை தட்டுதல் நம்மளும் மாடலாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. என் மைண்ட்லேயும் இப்படி தான் ஓடிச்சு. அந்த அண்ணன் பண்ணுறதை பார்க்கறதுக்கு வாவும் தான் எனக்கும் தோணுச்சு. பார்த்தீங்களா, மேலே தானே நிறைய ஆல்ரெடி பார்சல் போட்டு வச்சுருக்காங்க. கேட்குறவங்களுக்கு வர 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 இத்தனை கேஜி கேட்கும்போது தானே கொடுத்துக்கிடுவாங்க. இனி வந்து நம்ம வீடியோ பார்க்கலாமா? என்னால் அது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்ல முடியல மக்கள், அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எந்த கடையிலுமே இப்படி சூப்பு குடிச்சதில்லை, சிக்கனும் சாப்பிட்டதில்லை. வேறு லெவலான இருக்குது மக்களே. நீங்கள் லைட்டாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் யாருமே நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடையில் போய். இந்த தள்ளுவண்டியோட கடையோட ஸ்பெஷலானு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடையோட மாஸ்டரோட மனசு. அந்த கடை தாடி வச்சுட்டு இருக்காரு, அந்த தான் ஓனரு. அதனோட மனசுக்கு தாங்க எங்கள் பொற்காசுகள். அது என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், பிரச்சனை எல்லாம் கிடையாது தம்பி, நீங்கள் வீடியோ எடுங்கப்பா, எப்படினாலும் எடுத்து எங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு சொன்னோன்னே என்ன வேணும்னு கேட்டாங்க. போனோடனே எனக்கு 2 சூப்பு அப்புறம் 2 பக்கோடா சொன்னோடனே தம்பி என்னங்கப்பான்னு சொல்லி மனசு கூடாம நிறைய வச்சு கொடுத்தாங்க. அந்த மாஸ்டர் வேற அவர் பெரிய ஹைலைட். அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட ஜியோ மொபைல் எடுத்து என் கையில இருந்துட்டு, தம்பி உங்க சேனலோட நேம் இதில் டைப் பண்ணி கொடுங்க, நான் வீட்டில் போய் நான் பார்க்குறேன் எப்படி நல்லா இருக்குது என்னென்ன நான் பார்த்து சொல்கிறேன். அந்த மனசு தாங்க. அந்த அண்ணனோட வீடியோயும் பாருங்க, அந்த அண்ணன் எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, சூப்பரான கேரக்டருங்க. அந்த மனுஷனுக்கு தாங்க பைசா. முடியெல்லாம் முன்ன வளர்த்தி போட்டு அவன் பேர் வயலில் வருது மக்களே செல்லமாக முடிச்சுட்டே இருப்பான். முடி சுருண்டு போடாம வாய்ஸ் நல்லா இருக்கு. இந்த கல்யாணோட மேட்சுகளில் வந்து அவன் பேர் கும்மரி பசங்க பேர் ஆனந்த் பீச். ஆனந்த் தெரியுமில்ல, அவங்க பீச்சில் இருக்கு. ஆமாம் 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 அப்படியா அவனை வீட்டில் கிடக்கு. அவனை தான் பார்த்தேன். நாம ஏதோ ஒரு இடத்துல வீடியோ எடுத்துட்டு இறங்கணும். நம்பர் அனுப்பி விட்டுட்டு என்ன நம்பர் ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் அவன் ஃபோன் பண்ணி கேட்பேன். போட்டோ நீ போட்டோ சரியா? நம்ம தக்கலை அல்லமிட்டு ஸ்டால் தெரியுமா? அல்லமிட்டு சுல்தான் ஹோட்டல் தெரியுமா? தக்கலை பக்கத்தில் ஒரு ஸ்டால் இருக்குல்ல, இசேமை ஆஃபீஸ், மார்க்கெட் ரோடு போயிருக்க மாட்டியா? போகிறோம் இல்லை பார்க்குறோம். நம்ம காரிவாரத்துக்கு அது அந்த இறக்கம் கீழே வர இடைச்சல் ரோடு உள்ள போகிறோம். நான் இப்போ தான் இடத்த படிச்சுட்டு இருக்கேன். மார்க்கெட் போகிறோம். நம்ம இப்போ மார்க்கெட்டிங் போகிறனால நாங்கள் இப்போ தான் அந்த சைடெலாம் போயிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஃப்ரீயாக நம்ம இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேருக்கு இப்போயே புரிஞ்சிருக்கும் அதனோட மனசு என்ன, கேரக்டர் என்ன, அந்த அண்ணன் எப்படி எப்படி நடந்துக்கிறாங்க, வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட மனசு கோணது அளவு நடக்கணும், எல்லாமே ஏ டு செட் எல்லாமே அந்த அண்ணனுக்கும் தெரியும், பார்த்த உங்களுக்குமே தெரியும். ஏன்னா அந்த அண்ணன் வந்து அவ்வளோ மனசில் ஒரு கள்ளங்கவிடமே இல்லாமல் தெளிவாக பக்காவாக பேசுகிறாங்க. என்னென்னலாம் செய்யணும் தம்பி, இப்படி இப்படி பண்ணுங்க, குடிக்காதீங்க, போதைப் பொருள் அடிக்ட் ஆயிடாதீங்க, நல்லா சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு
ஜிம்முக்கு போங்க, உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கோங்க அப்படிலாம் சொன்னாங்க. வேற லெவலுங்க அந்த அண்ணன். இதில் மெயின் ஹைலைட் என்னன்னா, நீங்கள் கேட்கக்கூடிய ப்ரைஸுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு பவுல் சூப்போட விலை வந்து 50 ரூபாய். அப்புறம் நீங்கள் சிக்கன் 30 ரூபாய்க்கு கேட்டாலும் கிடைக்கும், 50 ரூபாய்க்கு கேட்டாலும் கிடைக்கும், 70 ரூபாய்க்கு கேட்டாலும் கிடைக்கும், 80 ரூபாய்க்கு கேட்டாலும் கிடைக்கும், 100 ரூபாய்க்கு கேட்டாலும் கிடைக்கும். நீங்கள் உங்கள் விலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேட்டால் எவ்வளோ தான் அந்த அண்ணன் கொடுப்பாங்க. ஏன்னா சிலர் பசின் போய் கேட்டால் கூட அந்த அண்ணன் வந்து கொடுத்துக்கிட்டு அதோட காசு கூட கேட்கலங்க. அப்படிப்பட்ட மனசு. குளச்சல் பீச்சுக்கு போகிற மக்களே யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஆணோ பொண்ணோ ஃபேமிலியோ குட்டிஸோ சுட்டிஸோ எல்லாருமே போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த கடை வந்து நான் வந்து எந்த விதமான ப்ரமோஷனும் கிடையாது. ஏன்னா அங்கே போய் எங்ககிட்ட நடந்த மைண்டோட எங்கள் மைண்டில் இருக்கதை நான் அப்படி இந்த வீடியோவில் போடுவேன் உங்களுக்கு. நீங்கள் எப்போ வேணா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்து நீங்கள் என்ன கமெண்ட்ல கழுவி ஊற்றணுமா என்னென்ன பண்ணணும் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் ஒருக்கா ட்ரை பண்ணேன். அவங்க அதுக்கு நேரம் சென்னை அப்படியா? ஆமா சர்ச்சிங் அவன் அசப்ட் ஆமா அந்த ஜவுப்பட்டி வீடியோ உண்டு இல்லையா? அவன நம்பர்ல இருக்கு இல்ல ஜவுப்பட்டி வீடியோ இருக்கு இல்லையா? ஆமா தெரியும். அது மாத்தாண்டதுக்கு ஒரு போஸ்டிங்க வரும். ஆ அவன் ஃப்ரெண்டு அந்த நான் சொன்னேன் பைசா இல்லை நம்ம சூப்பு அவன் வந்து நான் எதுவும் செய்யலாம். இங்கே வேலை செய்யுது மாதிரி எப்படி வேலையும் தாரானும் இல்லை ஒன்றும் தாரானும் இல்லைன்னு சொல்லிட்டு கடையில் வேலை செய்யுது ஒரு வீடியோ பண்ணேன். உடனே அந்த சென்னையில் வந்து இது கிடச்சி இல்லையா அந்த இதில் இதில் இருக்கா இல்லையா சென்னையில் இது விஜய் டிவி அந்த அந்த இதில் நான் வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறேன். நீ கேட்டு சொல்லுங்க. சரி சரி கேட்டு எனக்கு ஃபோன் அடிச்சு நான் கேட்டேன் சொல்லுங்க. சரியா நான் கேட்டல கன்னியாகுமரி ஹோட்டலு பார்த்தோம். கன்னியாகுமரி ஹைவேல ஒரு ஹோட்டல் இருக்கு. இந்த பேர் என்னன்னா எம் ஹோட்டலா பாய் ஹோட்டல் பாய் ஹோட்டல் இல்லை ஒரு அண்ணன் நான் இதில் ப்ரமோஷன் கேட்டிருந்தாங்க. 50,000 ரூபா ப்ரமோஷன். ப்ரமோஷன் பெரிய ஹோட்டலுக்கு 50,000 ரூபா 1 லட்சம் வாங்குவோம். அதெல்லாம் பெரிய பெரிய டீமாக இருக்கும். அவனை ஒரு மாந்த பார்த்தனே நாங்கள் அவனு பேர் ஆனால் குட்டா இருப்பா இல்லை நம்ம கிட்ட நாகர்கோயிலா இந்த சென்னையில் வந்து இருப்பான் இஃப்ரான் நான் கேட்டேன் 20 ரூபா கேட்டேன். எவ்வளோ? 20 ரூபா 20 சென்னையில் எவ்வளோ 20,000 ரூபா வரதுக்கு அந்த நான் இந்த ஒரு செருப்பு கடைக்கு ஒரு கூப்பிட்டேன். அப்போ கூப்பிட்ட உடனே அவங்களே கூப்பிட்டு நான் கூட விஷயம் வயசு அதே ஒரு நேரத்தில் அந்த காப்பி மட்டும் நான் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வரையும் நின்று அவங்க ஒரு கடை தொடர்பு லேட் ஆகி அவன் அது கூட வேற இடம் இருக்கு எல்லாம் ஒரு இடம் சுற்றி எடுத்து தனியாக பேசி நம்ம போய் பேசுறோம். ஃபோன் எடுத்துட்டு நேரில் போகிறோம். மற்றொரு ஐடி நாளைக்கு போகணும். சரி சரி அப்புறம் ஓகே அவன் ரெட்டிங்கில் உங்கள் ஐடியா நான் கழிச்சு வீடியோ வரும் இல்லையா? ஆமாம் நாங்கள் ப்ரமோஷன் எடுத்தோம். எல்லாம் ஒரு ஐடியில் தான் போகிறோம். சரி, சரி. அப்படி 8 ஐடியில் போகிறோம். 8 ஐடியில் போகிறோம். வீடியோ இங்கே வந்து பேங்க் மட்டும் கொண்டு மாப்பிள்ளை பெண்டு டேமா ராஜா என் தம்பிக்கு ஓகே நான் வந்து பார்த்து வீட்டை கொண்டு வாங்க. அவங்களுக்கு கொடு. வண்டி அடிக்கலாம் பக்கம் அடிக்கலாம் ஃபோன் அடிங்க. போட்டு விட்டுன்னு 2000 நேரில் பார்த்து சரி. அப்படியே இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்குது.
எப்படி முதல் அடிச்சு வந்தோம் அதான் மக்களை இந்த ரோடு தான் மக்களை இதுலேருந்து லெஃப்ட் நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக 150 மீட்டர் இல்லை 100 மீட்ரு அதுக்குள்ளே போன ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போகும்போது ரைட் சைடு நம்ம அண்ணனோட ஷாப் தாங்க இருக்குது. இது நாங்கள் வந்த ரோடு, நாங்கள் திரும்பி போகிறோம். அதான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், என்ன ப்ரோ நீங்கள் கடைக்கு போய்ட்டு நீங்கள் வேறு ரூட்டில் போகிறீங்க, நாங்கள் எப்படி ப்ரோ பார்த்து போகிறதுனா இது நாங்கள் வரும்போது நாங்கள் வீடியோ எடுக்கல, நாங்கள் போகும்போது வீடியோ எடுக்கிறோம். சில பேருக்கு குழப்பம் இருக்கலாம், சில பேருக்கு குழப்பம் இருக்கா, சிலவங்களுக்கு தெரியும், சிலவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க பார்த்து நீங்கள் போய்க்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பெல் பட்டன் மக்களே.